பெண்ணுரிமை அதுக்காக நிறைய பேர் போராடியிருக்காங்க. அதுக்கான நிறைய சட்டத்திட்டங்கள் இயற்றியிருக்காங்க. அந்த சட்டங்கள்லாம் போய் அந்த பெண்களுக்கு சேருதா அப்படின்னு யோசிக்கிறப்ப அது கேள்விக்குறி தான். அதில் விஷயம் என்னென்னா, இந்த பெண்ணுரிமை சம அளவில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆண்களுக்கான உரிமையும் பெண்களுக்கான உரிமையும் மனிதர்களுக்கான உரிமைன்னு மாறணும். இதில் பெண் உரிமை ஆண் உரிமைன்றதை விட சம தளத்தில் தான் இயங்கணும். இதில் முக்கியமான விஷயத்தை நம்ம யோசிக்கிறப்ப, இன்று வர பெண்கள் வரதட்சணை கொடுமையால் அனுபவிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைட் பண்ணின்னு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் நிறைய பேர் பெண்கள் வீட்டை பற்றி ஆண்களும், ஆண்கள் வீட்டை பற்றி பெண்களும் மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்க அந்த வன்மத்தை வெளியப்படுத்தி கொண்டுருக்காங்க. குற்றம்ன்றது குற்றம் தான், ஆனால் அதை தடுக்கிறதுக்கான வழிமுறை இருக்குது. இதில் நிறைய பேர் படித்து நல்ல பணம் அதிகமாக வச்சுருக்கவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதிகமாக வருது. எப்படின்னு பார்த்தா, இவங்களோட ஆளுமையை அவங்க மேலே செலுத்துகிறாங்க. அந்த ஆளுமையை செலுத்துகிறப்ப அவங்க அதை ஒத்துக்கிறதில்ல. இது இரு பாலருக்குமே நடக்குது. இதை சைக்கலாஜிக்கலாக தான் நம்ம இதை சரி பண்ண முடியும். ஏன்னா இந்த குற்றம் அப்படின்றது எல்லாரும் செய்யக்கூடியது தான். அதுக்கு ஏஜு, பொருளாதாரம் இல்லை மற்ற விஷயங்களும் ஒன்றும் கை கொடுக்காது. இந்த விஷயத்தை பற்றி நான் பேசுறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே பொருளாதாரத்தில் பின்தங்கியவங்களும் ஆளுமை செலுத்தி பெண்களை இழிவுபடுத்துகிறாங்க, பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்களும் பெண்களை இழிவுபடுத்துகிறாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ உலகளவில் ஆண்கள்